இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் ட்ரிங்கோட காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு பாதி வெந்ததும் சிறுபருப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சுருங்க. உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எங்கள் ஊரில் சும்மாவே நிறைய இடத்துல கிடைக்கும். இது ஒரு பழம் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விதையோடு பழம் நல்லா பழுத்து இருந்தது. ஒரு சில பழத்துலலாம் விதையே இருக்காது. நம்ம விதை இருக்க பழம் தான் வாங்கணும். படை ரெடி ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக தாளித்து விட்டுருக்கேன். முட்டைக்கோசு சிறுபருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை கரண்டிலேயே கலந்து விட்டுட்டு பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். தாளித்ததும் கலந்து விட்டுட்டு குக்கரை கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த தாளித்த வாசனை அதுலேயே இருக்கும். வீட்டில் ரெடி பண்ண வத்தல் கொஞ்சம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வச்ச காரக்குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சாச்சு. முட்டைக்கோஸ் கூட்டு, காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், பப்பாளி பழம் ஸ்நாக்ஸ்க்கு. நாளைக்கு லஞ்ச் பாக்ஸில் பார்க்கலாம்.